302, 307 இந்த கேஸை பற்றி அதிகமாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 307 என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர், அதாவது கொலை முயற்சி. ஒரு நபரை நீங்கள் கொல்ற நோக்கத்திலையோ அல்ல ஏதோ நோக்கத்தில் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க அதில் காயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு 307 அப்படிங்கிற கேஸ் வந்து உங்கள் மேலே பதிவு பண்ணுவாங்க. 307 தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக காயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷம் வரை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே அவங்க நீங்கள் ஒரு கத்தியை வச்சு வெட்டையிலையோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது காயங்கள் அதிகமாயிட்டாவோ உங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பொறுத்தவரை அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். 302 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு மர்டர் கேஸ். அதாவது ஒருவரை நீங்க கொலை செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 302 கேஸ் வந்து உழுகும். இந்த கேஸ்ல தண்டனைன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆயுள் தண்டனை, இன்னொன்னு மரண தண்டனை. இது ரெண்டே தண்டனை தான். இதுவும் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் வாரண்டே இல்லாம உங்களை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். சேம் தான். ஒரு 10 பேர் இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கையில உங்களை கொல்ற நோக்கத்தோட அட்டாக் பண்ண வர்றாங்க. நீங்கள் தனியாக போறீங்க, அவங்களோட ஆயுதத்தை வாங்கியே இல்லை ஆயுதத்தை பறிச்சோ நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க காயடைஞ்சிட்டாவோ இல்லை இறந்துட்டாவோ என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.